வணக்கம் சார். வணக்கம் சைமன் சார். குட் பேட் அக்லி ட்ரைலர் வந்து நேற்று ரிலீஸ் ஆச்சு. ஒரு நாள் ஆக போகுது. எப்படி சார் பேசிக்கிறாங்க? எல்லாரும் நல்லா இருக்குன்றாங்களா? என்ன சொல்கிறாங்க? இப்படி பேசிக்கிறாங்கன்னு போகிற வியூஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியுங்களே வந்து. ஆமாம், கிட்டத்தட்ட நம்ம பேசிகிட்டு இருக்கப்போ 10 மில்லியன் 1 கோடி பேர் அதை தாண்டி போயிட்டுருக்குன்னா அது ஒரு பெரிய விஷயந்தான். இன்றைக்கி நீங்கள் படம் ரிலீஸ் ஆகி அதனுடைய வசூலை தாண்டி இந்த பெரிய ஹீரோக்களுடைய படம் வந்து ஒரு டீசரோ ஒரு கிளிம்ஸோ ஒரு ட்ரெய்லரோ வந்து அது எத்தனை பேர் பார்க்குறாங்க, எவ்வளோ மில்லியன் பார்க்குறாங்கன்னு தான் இன்றைக்கி ஒரு பெரிய விஷயமாகிடுச்சு. அது காரணம் வந்து இந்த சேனல்கள், சோஷியல் மீடியாக்கள். நாம் திரும்ப பேசுகிறது தான் வந்து ஒரு படத்தினுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு விஷயம் வந்து ட்ரெய்லர் தான். அப்படி ஒரு பக்கா ட்ரெய்லர் கட்டாக இந்த வந்து ஆதிக் பண்ணியிருந்தார். அதை வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஏறக்குறைய எடுத்து பிரித்து மேய்ஞ்சி அதை நல்லா தூசி தட்டி இதுதான் ஏன் கதைன்னு ஆளாளுக்கு ஒரு கதை எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஃபேன்ஸுக்கு அந்த என்ன சொல்கிறது அந்த மூடுக்கு அவங்க வந்துட்டாங்க. அது மாதிரி அந்த மூடை வந்து கிரியேட் பண்ணி வச்சுட்டாப்புல ஒரு ட்ரெய்லர்லேயே ஆதிக்கிற வச்சுருக்காங்க. இந்த டைமில் வந்து ஒரு வீடியோ வந்து எவ்வளோ வியூஸ் போதோ அதை வச்சு தான் அவருக்கு வந்து பெரிய செல்வாக்கு அப்படின்ற அளவுக்கு மாறிடுச்சா சார்? இல்லை, உங்களுக்கு அதுவும் ஒரு காரணம் தான் வந்து செல்வாக்கை தாண்டி அது அவங்களுக்குன்னு கிடையாது. உங்களுக்கு படத்துக்கே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு தானே உங்களுக்கு வந்து. உங்களுக்கு நீங்கள் என்ன தான் பெரிய படமாக இருந்தால் கூட ட்ரெய்லர் சரியில்லை அப்படின்னா அது வியூஸ் வந்து உங்களுக்கு போகாது, பார்க்க மாட்டாங்க. அது அவனே சொல்லிவிடுவோம் மொக்கையாக இருக்குதுடா அப்படின்னு. இதெல்லாம் தாண்டி இந்த டீசர் அடித்த ஒரு விஷயந்தான். டீசர் தான் எங்கேயோ கொண்டு போயிடுச்சு வந்து. இது படத்து மேலே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு கொண்டு வந்துருச்சு. இப்போ படத்துக்கே ஒரு பெரிய மைலேஜாக இந்த ட்ரெய்லர் அமைஞ்சு வச்சு வந்து. சார், மார்க் ஆண்டனி ட்ரெய்லர் இருக்குது, இப்போ வந்து குட் பேட் அக்லி ட்ரெய்லர் இருக்குது. ரெண்டுத்தையும் எடுத்து பார்த்தோம்னா அப்படி எக்ஸாக்டாக அப்படியே தான் சார் இருக்குது. ஸ்டார்டிங்கில் அங்கே வந்து ஒரு கேரக்டர்ஸாக காமிக்கிறாங்க, இங்கேயும் ஒரு கேரக்டர்ஸாக காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு பழைய பாட்டு வருது, இங்கேயும் அதே பழைய பாட்டு. அந்த பேட்டர்னில் அப்படியே கட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாமா சார்? அது இல்லை, அதில் என்ன வரும்னா ஆண்டனிடா அப்படின்னு ஒரு பிஆரோட வாய்ஸ் ஒன்று வரும். மேபி இதில் இருந்தால் இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஏதாவது ஒரு விஷயம் வந்து கூட பார்த்தீங்கன்னா பிக் பாஸில் இருக்காப்ல நிக்சன். ஆமாம் சார், அவர் ஒரு பாட்டு பாடியிருக்காரு. அதுதான் தேர்ட் சிங்கிளாக வரப்போகுது. அதான் தேர்ட் சிங்கிளாக வரும்னு நினைக்கிறேன். அவரே போட்டிருக்காப்புல நான் வந்து தலை படத்தில் பாடினதுக்கு எனக்கு பெரிய பாக்கியம் அப்படி இப்படின்னு. இது மாதிரி ஏதாவது ஒரு வேளை டிஆரை கூட பாடிருக்கலாம். அப்புறம் எஜ்ஜே சூர்யா கேரக்டர் சஸ்பென்ஸாகவே வச்சுருக்காங்க. ஆமாம் சார், காமிக்கவே இல்லை. அவர் இருக்காரா சார்? இருக்காரா இல்லையானு தெரியல வந்து. ஆனால் அதை சொல்லிட்டு இருக்காங்க வந்து அது ஒரு கேமியோ மாதிரியோ ஒரு முக்கியமான கேரக்டரில் பண்ணியிருக்காருன்ற மாதிரி. மேபி அப்படி இருந்தால் அது பப்ளிசிட்டி பண்ணால் அவங்களுக்கு பெரிய இதுதானே, அது வரவேற்பு தானே. இருக்காது, இல்லை ஒருவேளை சர்ப்ரைஸாக வச்சுருந்து படத்தில் பார்க்கும்போது நமக்கே அப்படின்னு வர்ற மாதிரி இருக்கலாம். மேபி இருக்கலாம். அந்த ஃபஸ்ட்டே ஷோ பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். ஆனால் வந்துட்டாருன்னா அதை எடுத்து போட்டு விட்டுருவாங்க. சிவகார்த்திகேயனுக்கு வந்த மாதிரி தான் வந்து. ஆமாம் ஆமாம், அதை ரிவீல் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிருந்தா அதுக்கப்புறம் படம் முடிஞ்சு வெளியே வந்து எல்லாரும் சோஷியல் மீடியாவில் எடுத்து ஃபோட்டோவாக போட்டுக்கிட்டு இருக்காங்க வந்து. இப்போ வந்து யாரையும் தடுக்க முடியாது, பண்ண முடியாது. இங்கே வந்து நம்ம படம் பார்க்க தேட்டருக்கு போனோம்னா ஃபஸ்ட்டு இன்ட்ரோ சீன் எல்லாத்தையுமே எல்லாரும் மொபைலில் தானே எடுத்துக்கிட்டு இருக்காங்க. எடுத்து அதை ஸ்டேட்டஸ் போட்டே ஆகணும். அந்த மாதிரி ஆகிடுச்சு. நீங்கள் பிரிண்ட் மீடியா அந்த காலகட்டத்திலாம் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஷோ போடுவாங்க பத்திரிகையாளருக்கலாம். அப்போ என்னென்னா ரொம்ப சஸ்பென்ஸான ஒரு காட்சி, யூகிக்க முடியாத காட்சியெலாம் இருந்ததுன்னா அதில் விமர்சனத்தில் எழுதாதீங்க அப்படின்வாங்க. நீங்கள் எழுதிட்டிங்கன்னா தெரிஞ்சு போய்டுன்னு. அப்போ இது மாதிரியான இதுவும் கிடையாது. வந்து மவுத் டாக்கில் தான் சொல்ல வேண்டியதாக இருக்கும். படம் அதில் ஒரு சஸ்பென்ஸ் வச்சுருக்காங்க, இது வச்சுருக்காங்க, இதுக்கே முண்டி அடிச்சுன்னு போகும். நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாம் வளர்ந்து போச்சு. இங்கே ஒன்றும் பண்ண முடியாது. அதை தாண்டி கண்டென்ட் நல்லா இருந்தது அப்படின்னா ரைட்டு நாங்கள் கொண்டாடுவோம் அப்படின்ற அளவுக்கு மாறிடுச்சு. ட்ரெய்லரில் வந்து நிறைய விஷயங்களை வந்து வச்சுருந்தாரு சார். நிறைய விஷயங்கள் வந்து பழைய காலத்து அஜித்தை வந்து அப்படியே நேரில் பார்க்குற மாதிரி இருந்தது. அவரோட வசனங்கள்லாம் திரும்ப பேசுகிற மாதிரி இருந்தது. அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே திரும்ப இருக்கிற மாதிரி இருக்குது. பட் அதை வந்து பயங்கரமாக எக்ஸ்பெக்ட் பண்ணி போனால் நமக்கு ஏதாவது ஏமாற்றங்கள் கிடைக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குமா? ஏன்னா நீங்கள் கேட்குற கேள்வி நியாயமான ஒரு கேள்வி தான். ஏன்னா இதையும் சொல்லணும். நம்ம வந்து பொதுவான ஆட்கள் நம்ம மீடியாவில் நம்ம வந்து படத்துக்கு ப்ரொமோஷன் பண்ண வந்தவங்கள அல்லது படம் சம்மந்தப்பட்ட ப்ரொடியூசருக்கு வேண்டப்பட்டவங்கள இல்லை அஜித்துக்கு வந்து மேனேஜரோ பிஆர்ஓ கிடையாது. எந்த நடிகருக்குமே இது நியாயமான ஒரு கேள்வி தான் வந்து. ஏன்னா அதை பார்க்குறோம், அப்புறம் கேட்போம் வந்து என்னென்ன பேசுனீங்கடா அப்படின்னு. இதுதான் வந்து எந்த படத்தையும் அந்த ஃபஸ்ட் ஷோக்கு முன்னாடி நம்ம வந்து சொல்ல முடியாது இதுதானே. ஆனால் அதற்கு வர முன்னோட்டங்கள் இருக்குல்லையா, அதுக்கு தட அப்டேட்டை வச்சு இந்த படம் இப்படி இருக்கையா அப்படின்ற ஒரு கணிப்பை ஒன்றா நம்ம கொடுக்கலாம். இப்போ கூட கேட்குறாங்க வந்து இந்த வசூல் எவ்வளோ அடிக்கும் சார் அப்படின்னு கேட்குறது வந்து எப்படின்னா, நம்ம ஒரு தோராயமாக தான் இருக்கலாம் அப்படின்னு. அந்த படம் ரிலீஸ் ஆகி ஒரு 2 மணி இல்லைன்னா ஈவினிங் ஒரு 4 மணி 5 மணி 6 மணிக்கு விசாரிக்கும் பொழுது ஒரு வசூல் சொல்லிடலாம். நம்ம தெரிஞ்சு போயிடும் அப்பவே. இதே போல தான் ஒரு கேள்வி, ரைட் ஓகே அப்படின்னு. நீங்கள் இந்த படம்லாம் விடுங்க, ரஜினியோட பாபா படத்துக்குலாம் என்ன மாதிரியான ஒரு ஐப்பு கொடுத்தாங்க வந்து. அதனால் வந்து நீ கரெக்டான ஒரு கேள்வி. அந்த ஃபஸ்ட் ஷோ அதுதான் கண்டிப்பாக இருக்கும். ஒருவேளை சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகிடுச்சு மார்க் ஆண்டனி நினச்சி பார்த்தோமா நம்ம? ஆமாம் சார், அது ட்ரெய்லர் வர்ற வரைக்கும் அந்த மாதிரி ஒரு படம் ஒரு எதிர்பார்ப்பு வந்தது. என்னத்தை விஷால் படம், இவர் என்ன திருஷாலா நயன்தாரா டைரக்டர் தானே, வேற என்னத்தை சொல்லிட்டு போகிறாரு, அங்கங்கே ஏதாவது அடல் கண்டென்ட் இருக்க போகுது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா வழக்கம் போல் வந்து எஜ்ஜே சூர்யா வந்து
வந்தால் சுட்டா ரிப்பீட்டுன்ற மாதிரி ஏதோ ஒன்று பேசிகிட்டு இருக்க போகிறாருன்னு பார்த்தா வேறு விதமாக அந்த படத்தையே வேற ஒரு டோனில் இது பண்ணி விஷாலோடைய சினிமா வாழ்க்கையில் சண்டைக்கோடிக்கு பிறகு ஒரு பெரிய வசூலான படம் அந்த படம் தான். புக்கிங்ன்ற ஒரு விஷயம் வரும்போது எடுத்து பார்த்தா எங்கேயும் டிக்கெட் கிடைக்க மாட்டேங்குது சார். எல்லாம் நம்ம வந்து எப்பயுமே இங்கே வந்து 9 மணிக்கு தான் போடுவாங்க, பக்கத்து ஸ்டேட்டில் போய் திருட்டுத்தனமாக பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தோம்னா பக்கத்து ஸ்டேட்லேயும் இனிமேல் 8:30க்கு தான் போடுவாங்களாம் சார். இந்த படத்துக்கு மட்டும் என்ன சார் அப்படி ரெஸ்ட்ரிக்ஷன்? அது ஏதோ ஒரு 2-3 காரணங்கள்லாம் சொல்கிறாங்க. வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு இது இருக்குது. இங்கே நள்ளிரவு காட்சி வரைக்கும் ஓட்டிகிட்டு இருந்தாங்க. வந்து எங்க வெடிகாலம் பேய் நடமாடுறப்போ படத்தை போடுறீங்களா பண்ணலாம் கேட்டுருந்தாங்க. ரைட், அந்த சம்பவத்தில் நடந்த ஒரு கசப்பான சம்பவம்லாம் வந்து நமக்கு தெரியும். அதை தாண்டி அதோட போட்ட தடை தான் வந்து இனிமேல் வந்து நள்ளிரவு காட்சி, இந்த பல்லு விலகாமல் வந்து படம் பார்க்குறது இதெல்லாம் கூடாதுன்னு சொல்லி தான் ஸ்பெஷல் ஷோவை 9 மணிக்குன்னு கொடுத்தாங்க. ஆனால் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு இது உண்டு. அங்கே ஓகே அப்படின்னு எனக்கு கர்நாடகா, கேரளா, ஆந்திராவில் இந்த படத்துக்கு பக்கத்து ஸ்டேட்லாம் 8:30 மணிக்கு தான் ரிலீஸ் ஆக போதான் காலையில். ஏன் சார் இப்படி பண்ணுறாங்க? இங்கே தான் 9 மணினா பக்கத்துலேயும் 8:30னா எப்படி? நான் கேள்விப்பட்ட விஷயம் என்னன்னா வந்து இங்கேருந்து இந்த ஃபேன்ஸ் போய் படம் பார்க்க போயிடுறாங்க இந்த விடியற்காலைக்கு. அதில் கிட்டத்தட்ட ஒரு 20-25 கோடி ரூபா தமிழ்நாட்டு டிஸ்ட்ரிபியூட்டர் தேட்டருக்காரங்க லாஸ் ஆகுது அப்படின்ற ஒரு விஷயம். ரெண்டாவது இவங்க போய் நம்மள மாதிரி ஆட்களும் ஃபேன்ஸும் போய் அந்த படத்தோடைய உண்மைத்தன்மையை சொல்லிடுறோம். வந்து நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு அது அவங்களால தாங்க முடியல. அவங்க யானை வருது, குதிரை வருது, புலி வருதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை பார்த்தா அங்கே வந்து கரப்பாம்பூச்சி கூட இல்லை கடைசியில். இதை சொல்கிறதுனால அவங்களுக்கு பெரிய ரெவென்யூ, அதுக்கப்புறம் வந்து ஷோஸ்லாம் அடி வாங்குதுன்றாங்க. அதனால் ஒட்டுமொத்தமாக 9 மணி, அந்த 9 மணி அப்படின்றத வந்து கொஞ்சம் மாற்றி 8:30 மணிக்கு போட்டுங்க அப்படின்னு வாய்மொழி உத்தரவாக அவங்களுக்கு தெரிவித்த ஒரு கருத்து, இல்லை ஒரு பின்னணியில் ஒரு அழுத்தமும் கொடுத்துருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் வந்து. இப்போ இங்கே என்ன தோணும், நமக்கு என்ன தோணும், பெங்களூரில் 8:30 மணிக்கு போடுறாங்க அப்படின்னா அரை மணி நேரம் தானே இங்கேயே பார்த்துட்டு போயிடலாங்க. வந்து ஆமாம், அரை மணி நேரம் முன்ன பின்ன ஆக போகுது வீடியோ போடுறதுக்கு அப்படின்னு ரசிகர்களுடைய மனநிலாம் வரும். அங்கே போய் 8:30 மணிக்கு துட்டு செலவு பண்ணின்னு போகிறத இங்கேயே 9 மணிக்கு பார்த்துக்கலான்னு, இந்த 9 மணிக்கு பார்த்துக்கலான்ற ஒரு விஷயம். இதுக்கும் ஒரு என்னன்னா அந்த 9 மணி காட்சிக்கு டிமாண்ட் அதிகமாக உருவாக்குறாங்க. நீங்கள் மற்ற ஷோலாம் ஓப்பன் பண்ணிட்டாங்க, 9 மணி காட்சி எங்கன்னா ஓப்பன் பண்ணிடுறாங்க பார்த்தீங்களா, கொஞ்சம் திறக்கிறாங்க அப்புறம் மூடுறாங்க, கொஞ்சம் இது பண்ணுறாங்க இது பண்ணுறாங்க. நான் கேள்விப்பட்டதுன்னா ஒரு பெரிய தொகைக்கு டிக்கெட் விற்கப்படும் அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல் வந்துருக்கு. பெரிய ஹீரோ படம் அப்படின்னாவே கண்டிப்பாக அது வந்து நிறைய டிக்கெட்ஸ் வந்து பிளாக்ல ஓட்டுவாங்க. 2500 ரூபா, 3000 ரூபா. கோட்டுக்கெலாம் எனக்கு 2500 ரூபாய்க்கே டிக்கெட்டு இருக்குது வேணுமா அப்படின்லாம் கேட்டாங்க. ஐயா 2500 ரூபா கொடுத்து பார்க்குற நிலைமையில் நாங்கள் இல்லை, நாங்கள் நகரி போய் பார்த்துட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லி அங்கே முன்னாடி நிறைய படங்களுக்கு உண்டுங்க. அது இப்போயாவது கொஞ்சம் குறைச்சிட்டாங்க, கவுண்டர்லேயே வித்த காலம்லாம் உண்டு. அப்போ என்ன பிரச்சனை இல்லை, இந்த சமூக ஆர்வலெல்லாம் சும்மா சொல்லோட வந்து சண்டைலாம் போட்டு பெரிய பிரச்சனைலாம் உண்டாச்சு. ஒன்று கூலி வேலை செய்கிறவுடைய அம்மா கிட்டேருந்து அந்த பணம் பிடிப்பை பையை வந்து சுருக்கு பையை ஒருத்தன் தூக்கின்னு வந்து படம் பார்த்துருக்குறான். அப்புறம் அவங்க அப்பா வந்து வேர்க்கல்ல வியாபாரி, அவர் அன்றைக்கி வேர்க்கல்ல விற்ற காசை வந்து டப்பாவில் போட்டு வச்சுட்டு அதை அள்ளின்னு வந்துட்டானுங்க. இது யார் பாதிக்கப்பட்ட பொறுத்தவரை ரொம்ப கீழ்நிலையில் உள்ள சாமானிய மக்களுடைய குடும்பம் தான் பாதிக்கப்பட்ட பொறுத்து. அவங்க தான் உண்மையான ரசிகர்கள். இது என்னென்னா இப்போ கூட ஹீரோ, ஒரு பெரிய ஹீரோ இவங்கெல்லாம், அது விஜய் ஆகட்டும், அஜித் ஆகட்டும், ரஜினி ஆகட்டும், ரிலீஸ்க்கு முன்னாடி ஒரு வார்த்தை கூப்பிட்டு இந்த மாதிரி அதிக விலைக்கு விற்காதீங்க வேணாம், பாதிக்கப்படுத்தவங்க தான். இது எல்லா இதுவும் சொல்கிறாங்கல்ல, உலக அரசியல் பேசுகிறாங்க, சமுதாய கருத்துலாம் சொல்கிறாங்க, எல்லாம் சொல்லும்போது இதையும் சேர்த்து சொல்ல வேண்டியது தானே. இந்த அட்ராசிட்டி பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குல்ல தேட்டரில், அதையும் கொஞ்சம் குறைச்சிங்க. நீங்கள் ஆடியன்ஸ் நீங்கள் முதல் நாள் அவங்களுக்கு என்ன எல்லாருக்குமான மனல் என்னன்னா, இன்றைக்கி ரிலீஸ் ஆகிற அன்றைக்கி நீங்கள் போக வேணாம், இல்லை மறுநாளும் போக வேணாம், ரிலீஸ் ஆகிற அன்றைக்கி போக வேணாம். யார் ஃபேமிலியோடு வந்து, ஏன்னா ஃபேன்ஸ் பார்க்க போகிறாங்க, உள்ளே நுழைய விட மாட்டாங்க அப்படின்னு. மறுநாள் இப்படியே தொடர்ந்தா என்ன ஆகுன்னா ஒரு கட்டத்தில் ஃபேமிலி வந்து படம் பார்க்குறதுக்கு வெறுப்பாயிடுவாங்க தியேட்டருக்கு போய். ஏன்னா உங்களுக்கு வந்து வீட்டிலேருந்து கிளம்பி அதுக்கு ஒரு ஆட்டோவோ கால் டாக்ஸியை பிடிச்சி ஒரு ஃபேமிலியாக வந்து அவங்களுக்கு வந்து ஒரு 5000 ரூபா 6000 ரூபாய்க்கு ஆகி அந்த நேரம் எவ்வளோ நேரம் வந்து ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரத்தை அதுக்காக செலவழித்து திரும்ப அவங்க வீட்டுக்கு போகிறதுக்குள்ள இந்த இடர்பாடுகள்லாம் சந்தித்து இவங்க வெடி அடித்து தூக்கி போடுவாங்க, அப்புறம் மோலாடிப்பாங்க, இவங்க மேலே வந்து பாய்வாங்க. இதெல்லாம் ஏன் வந்து அதனால் வீட்டில் உட்காந்துட்டு இல்லைன்னா ஒரு 4 நாள் கழிச்சு பார்த்துருவாங்க, இல்லை ஓடிடியில் வரட்டும். இப்போ அந்த மணலுக்கு தாங்க வந்துட்டாங்க. வந்து இதை கொஞ்சம் இந்த பெரிய ஹீரோக்கள், ஏன்னா இவங்க மேலே ஃபேன்ஸ் மேலே தப்பு சொல்ல முடியாது. நீங்கள் சொன்னால் எது வேணாலும் கேட்டுப்பாங்க. நீங்கள் நேரடியாக வந்து தேட்டர் வாசலில் நின்று தம்பி இதெல்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்ல தேவையில்லை. ஒரு சின்ன வீடியோவோ ஒரு அறிக்கையோ நீங்கள் சோஷியல் மீடியா இருக்குது இல்லைங்களா, டப்புன்னு தட்டினோம்னா அட்மினை வச்சு போடுங்கன்னு சொன்னால் போட்டு போகிறாங்க. சொன்னால் அதை கேட்பாங்க. வந்து அது என்னன்னு தெரியல. வந்து நேற்று ஒரு அப்டேட் வந்தது சார், அது யாருமே கண்டுக்கல சார். அது அப்படியே பெரிய அப்டேட் ஒன்றும் கிடையாது. சார் பெரிய அப்டேட் இல்லைனாலும் ரஜினி சார் படம் வந்து ஆகஸ்ட் 14ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற அப்டேட் வந்து கொஞ்சமாவது பேசியிருப்பாங்க. ஏறக்குறைய எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. அது வந்து ஒரு ரிலீஸ் டேட்டு தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறாங்க. அந்த அப்டேட் கொடுக்குறவங்களுக்கே தெரியும். அது இப்போ சன் பிக்சர்ஸ் இருக்காங்கன்னா
அஜித் ஒரு படம் வருது, அது ஒரு கொண்டாட்டமான ஒரு மண்ணில் இருக்குது, ஒரு 5 நாளில் அந்த படம் வரப்போகுது, அதுக்கு ஒரு ட்ரெய்லர் ரிலீஸ் ஆக போகுது, புக்கிங் ஓப்பன் பண்ண போகிறாங்கன்னு பொழுது திடீர்னு ஒரு கிளிம்ஸ் வீடியோவோ ஒரு சாங்கே விடுவாங்களா? விட மாட்டாங்க. அது வந்து அப்படியே இதுவாகி போயிடும், தேவையில்லாத ஒரு விஷயம். அந்த நேரத்துக்கு வந்து ஒரு அப்டேட் அப்படின்னு ரிலீஸ், ஏன்னா இன்றைக்கி படம் எடுக்கிறத தாண்டி அந்த ரிலீஸ் டேட்டை லாக் பண்ணுறது தான் பெரிய விஷயமா இருக்குது. முக்கியமாக ஆகஸ்ட் 14 அப்படின்ற அந்த தேதியை லாக் பண்ணதுக்கான காரணம், ஆகஸ்ட் 15 அபூர்வ ராகங்கள் படம் 50 வருடங்கள் ஆகிறது. அதாவது ரஜினிகாந்த் சினிமா துறைக்கு வந்து 50 வருஷம் வந்து, அந்த 50 வருஷத்தை கொண்டாடுறது கூட ஒரு விழா எடுக்கிறதா ரஜினிகிட்ட கூட போய் பேசியிருக்காங்க. அவர் என்ன சொல்லியிருக்காரு, வேணான்னு மறுத்துட்டாராம். வந்து என்னன்னா தன்னை வச்சு ஏதாவது கமர்ஷியலாக பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னு. ரஜினி 25ன்னு ஒன்று நடத்துகிறாங்க, உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்காது. இல்லை சார், தெரியல. ரஜினி 21 ஃபிலிம் இதில் தரமணி ஃபிலிம் ஷூட்டில் திரைப்பட நகரில் நடந்தது. வந்து ரஜினி தொப்பி, ரஜினி பனியன், ரஜினி பெல்ட்டு ஸ்டால் போட்டு கட்டாயமாக, அப்புறம் என்ட்ரி டிக்கெட்லாம் காசெல்லாம் வாங்கி ரசிகர்கிட்ட இருந்து அது ஒரு பெரிய சர்ச்சையாகி ஒரு பிரபலம் ஜூனியர் உடன்லாம் பிரபலம்னா ஜூனியர் உடனில் வந்து கவர் ஸ்டோரியாக வந்து அட்டப்பட வந்து, அப்புறம் ரஜினி அதை தெரிஞ்சு வருத்தம் தெரிவித்து அது என் நாலேஜுக்கே தெரியாதுங்க, இனிமேல் அந்த தவறுலாம் நடக்காது அப்படின்னு இப்போ அதுக்கு தான் பயப்படுறாருன்னு நினைக்கிறாங்க. அது 50வது ஆண்டு விழான்னு சொல்லி இவங்க அதை வச்சு காசு பார்த்துட்டாங்கன்னா என்ன ஆகுறது அப்படின்னு இவங்க என்னன்னா வேறு விதமாக சொல்லியிருக்காங்க. வந்து அதுவும் நல்ல ஒரு விஷயந்தான். வந்து என்னென்னா உங்களை வச்சு படம் பண்ண டைரக்டர், ப்ரொடியூசர், டெக்னீஷியன்ஸு நீங்கள் எப்படி இந்த இடத்துக்கு இப்படி அனுபவங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா? இப்போ சாதாரணமாக இருந்திருப்பார் ரஜினி. நீங்கள் உதாரணம் கூட சொல்லுவாங்க, வந்து ஒரு நடிக்க வந்த புதுசில் ஒரு 2 படம் பண்ணும்போது இந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் உட்காந்து சாப்பிடும்போது அவர் ரொம்ப முட்டைனா ரொம்ப பிடிக்குமா, வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு முட்டை போடுப்போம், ஒரு ஆம்லெட்டு எக்ஸ்ட்ரா போடுப்பான். உடனே அந்த ப்ரொடக்ஷன் பரிமாறினவர் என்ன சொல்லியிருக்காங்க, அந்த பையன் வந்து கோழி ஒன்றும் முட்டை போடல நிற்கிறான். இப்போ வந்து சொல்ல முடியுமா? இல்லை, அப்பவே வந்து ஸ்டார் ஆன பிறகு அதே நபர் வந்து பரிமாற உள்ளே வந்துக்கிறாப்புல, வந்து கேரியரோட அப்படி வெக்கப்பட்டோடனே கூப்பிட்டு வங்க வான்னு சொல்லி, இனிமேல் யாரையும் அது மாதிரி சொல்லவே சொல்லாத, இப்போ என் உயரம் என்னத்துக்கு வந்துடுச்சு பார்த்தீங்களா அப்படின்னு. அப்படி சினிமாவில் யாரையும் எடை போட்டுறாது தம்பி அப்படின்னு, சார் சாரி சார் அப்படின்னு, சாரி சார் அப்படின்னு வந்து அது மாதிரி இவங்க சொல்லும்பொழுது என்ன ஆகுன்னா, இப்போ வர யங்ஸ்டர்ஸுக்கு இதுவாக இருக்கும். இப்போ தான் இருக்கிற இந்த ஹீரோக்கள்லாம் ஒரு பணம் ஓடினாலே வந்து சம்பளத்தை வந்து கோடிகளில் ஏற்றுறாங்க. அப்புறம் வந்து எனக்கு இந்த கார் தான் வேணுன்றாங்க, கேரவன் வந்து 5 ஸ்டார் கேரவன் தான் வேணுன்றாங்க, ஏதோ கொடி கட்டி பறக்கிற மாதிரி இருக்காங்க. ரஜினிலாம் பார்த்தீங்கன்னா அப்படி முட்டி மோதி இந்த இடத்துக்கு வந்து இன்னும் அந்த மனுஷன் எளிமையாக இருக்கிறாருன்னா அந்த எளிமை தான் இந்த 50 வருஷத்தை கொண்டு வந்து அவரை நிறுத்திருக்கின்ற காரணம். வந்து அதையும் சொல்லியிருக்காங்க. இது எனக்கு தெரிஞ்சு என்னென்னா, ஆகஸ்ட் 14 இந்த படம் ரிலீஸ் அப்படின்ற போது ஜூலை கடைசியிலையோ அல்லது ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்கோ வந்து கூலி படத்தினுடைய ஒரு ஆடியோ லான்ச்சு அதோடு சேர்ந்து 50 ஆண்டு இந்த நிறைவு செய்த இந்த விழா ஒன்று சன் பிக்சர்ஸ் எடுக்கிறதா இருக்காங்க. சார், இட்லி கடையை நசிக்கிட்டாங்க அப்படின்னு எல்லா இடத்துலையும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த அப்டேட்டில் இட்லி கடை அப்டேட்டே காணாம போயிடுச்சு. படம் ரிலீஸ் ஆகிருந்தால் அவங்க நிலைமை என்னால் யோசித்து பார்க்க முடியல. எதுக்கு தேவையில்லாத வந்து இட்லி கடை, இதில் வேறு இட்லி கடையும் எதுவும் கிளாஷ் விட போகிறாங்கன்னு நாங்கள் வந்து அது பார்த்தீங்கன்னா அக்டோபர் 1 வேணும். ஏங்க ஷூட்டிங்கே முடியலைங்க, ஒன்றும் வந்து ஷூட்டிங் முடியலையா, போஸ்ட் ப்ரொடக்ஷன் முடியல, யார் இது பண்ணி விட்டதுன்னு தெரியல. வந்து இதில் வேறு இன்னொரு இதுவும் ஓடிங்குது, அஜித் நடிக்க தனுஷ் டைரக்ட் பண்ணுறாருன்னு. எங்கதான் பெரிய காமெடியே. ஆமாம், அவர் வந்து இப்போ அக்டோபர் மாதம் வரைக்கும் கார் ரேஸில் இருக்க போகிறாரு, அக்டோபர்லேருந்து மார்ச் வரைக்கும் அப்படின் பொழுது இதுக்கிடையில் தனுஷ் எங்கே வந்து டைரக்ட் பண்ண போகிறாரு, அல்லது தனுஷுக்கு வரிசையாக படங்கள்லாம் இருக்குது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அதை எப்போ முடிப்பார்? வேறு ஹிந்தி படம்லாம் ஹாலிவுட் படம்லாம் இருக்குது. சரி, ஓகே, இண்டஸ்ட்ரி இவ்வளோ தான், வந்து அதுக்குள்ளே செய்தி இவ்வளோ தான், திரும்ப திரும்ப இதை தான் நீங்கள் சொல்லிட்டு இருக்க முடியுன்றது. இதில் வந்து நான் முந்தி தந்தேன், நீ பிந்தி தந்தேன், நான் முதல்ல தந்தேன், நான் எப்போவுமே அது மாதிரி சொன்னதே கிடையாது. ஒரு இது கண்ணோட நான் அன்றைக்கே சொன்னேன் தெரியுங்களா அப்படிலாம் சொன்னேன். நான் அது மாதிரிலாம் சொன்னதே கிடையாது. இருக்கிறது 10 செய்தி தாங்க அது. நீங்கள் சொல்கிறேன், நான் வந்து ஒரு ரஜினி, கமல், விஜய், அஜித் இவங்களை தவிர, சரி சிம்பு, தனுஷ் இவங்களை தவிர இவர் விமல், அப்புறமா வந்து நம்ம விதார்த்து, இது மாதிரி ஏதாவது ஒன்று ஒரு அப்டேட் கொடுத்து பாருங்களேன், வீடியோ ஓடுமான்னு. ஓடுறத வச்சு தானே பேசுகிறோம். இப்போ இவங்களது அப்படின்னும் போது செய்தி அவ்வளோதான் இருக்குது. வந்து இந்த உருண்டைக்குள்ளே எங்கே திரும்பினாலும் முட்டி மோதி அவ்வளோதான் வரப்போகுது. வந்து அதனால் வந்து நான் பிந்தி தந்தேன், நான் முந்தி தந்தேன்லாம் என்ன ஆகுது? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இது 2வது பரவாயில்ல சார், ட்விட்டரில் வந்து அங்கங்கே எங்கேயாவது பார்க்க முடிஞ்சுது. சர்தார் 2 அப்படின்ற ஒரு படத்துக்காக ஒரு ப்ரோலாக்னு சொல்லி ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க சார். அவங்களும் 10 குறைக்கிறது வேற, எனக்கு நீங்கள் சொல்லி தாங்க தெரியும். எனக்கு இந்த இதில் அவங்களும் வந்து மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு தான் சார் சொல்லணும். ஏன் இதை சரியாக பிளான் பண்ணாமல் பண்ணிட்டாங்களா அப்படின்னு தெரியல. இது 10 நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணியிருக்கணும், இல்லை படம் ரிலீஸ் ஆகி ஒரு 15 நாளைக்கு அப்புறம் ரிலீஸ் பண்ணிட்டோம். 2ம் இல்லாமல் கரெக்டாக ட்ரெய்லருக்கு பக்கத்தில் வந்து ரிலீஸ் பண்ணதில் அவங்களும் யாருமே அதை பற்றி பேசல சார். எனக்கு அதுதான் ஒரு கஷ்டம்.
சர்தார்ன்ற படம் எவ்வளோ நல்லா ஓடிச்சு, ஆனால் சர்தார் 2ன்ற படம் வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத ஒருத்தர் கூட அதை பற்றி கண்டுக்கல சார். குட் பேட் அகலி ஜெகஜோதியா ஜெகன்னு இருக்கும்பொழுது நீங்கள் சர்தார் 2 இட்லி கடை சட்னி கடை எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்து வச்சா அவங்க சினிமா நமக்கே திரும்ப சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கு, அவங்களுக்கு தெரியாதா? ஆனால் அதெல்லாம் காணாமல் போயிடும். நீங்கள் இது சோஷியல் மீடியாக்களில் வந்து எது லைம்லைட்டில் இருக்குது, எதை கொண்டாடுறாங்க, அதன் பின்னாடி தான் போவாங்களே கண்டி இதுக்கான நீங்கள் சொல்கிற மாதிரி அதுக்கான ஒரு நேரம் அதுக்கான ஒரு காலத்தில் எதுவுமே இப்போ ரிலீஸ் டேட்டை கூட பார்த்து ரிலீஸ் பண்ணுறாங்க இல்லைங்களா, அது மாதிரி இந்த அப்டேட் விடுறத கூட பார்த்து விடலாமே வந்து. அதுக்கே எல்லாரும் ஒட்டுமொத்தமாக வந்து 4ஆம் தேதி வந்து இறங்கியிருக்காங்கன்னு தெரியல, வந்து எத்தனை முகூர்த்தனால தெரியல சார். இல்லை அவங்களுக்கு ஏதாவது 4ஆம் தேதி சென்டிமெண்ட் இருக்கா என்னன்னு தெரியல. தெரியல. சரிங்க சார், அடுத்த இன்டர்வியூவில் சந்திப்போம் சார். நன்றி சார். வணக்கம்.